பேசுகிறதுக்கும் எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து 2 சிறுகதை படித்தேன். ஸோ அந்த சிறுகதை பற்றியும் அதை எழுதின ஆசிரியர்கள் பற்றியும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் கதை வந்து ஆஷா பூர்ணதேவி எழுதிய தீப்பெட்டி அப்படிங்கிற ஒரு கதை. ஆஷா பூர்ணதேவி வந்து ஒரு வங்காள எழுத்தாளர். இது வரைக்கும் ஒரு 3000 கதைகள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின கதைகளில் நிறைய தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்குது. அதில் ஒரு சில கதைகள் நான் படித்தேன். ஆக்சுவலாக அவங்க எழுதின துக்கம்னு ஒரு கதையை வந்து நம்ம இந்த நவீன இலக்கியம் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்கோம். அவங்க எழுதுகிற கதைகள் எல்லாமே வந்து ஒரு குடும்ப பின்னணியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனாலும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் ரொம்ப நெருக்கமானவங்க கூட எப்படி ஒரு போலியான வேடம் போட்டு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த கதையும் அந்த மாதிரி தான். இந்த கதை பேர் தீப்பெட்டி. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, பெண்களை ஒரு தீப்பெட்டியோட கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. தீப்பெட்டி வந்து ஒரு 100 இலங்கையை கொளுத்துற அளவுக்கு அதுக்கிட்ட தீமருந்து இருந்தும் அது வந்து சாந்தமாகவும் அமைதியாகவும் ஒரு சமையலறையில் கிடக்கும். அந்த மாதிரி தான் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில் ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பம். அந்த மனைவியுடைய அம்மா வந்து ஒரு விதவையாக இருப்பாங்க. அவங்களுக்கு பசங்க வேறு யாரும் கிடையாது, இந்த பொண்ணு மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்தால் இந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு லெட்டர் எழுதுவாங்க. ஒவ்வொரு தடவையும் எங்கள் வீட்டில் இந்த லெட்டர் வரும்போதும் அந்த கணவர் வந்து பார்த்துட்டு, என்ன உங்கள் அம்மா வழக்கம் போல் பணம் கேட்டு தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது இந்த மனைவிக்கு ரொம்ப கோபம் வரும். அவள் வந்து சொல்லுவாள், எனக்கு வர லெட்டர் நீங்கள் எதுக்கு படிச்சிங்க? நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் லெட்டர் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படியே அப்பப்போ இந்த சண்டை வரும். ஒரு தடவை என்ன ஆகும்னா, இவங்க துணி துவைக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது கணவருடைய பேண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுப்பாங்க. அந்த லெட்டர் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி யாரும் படிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட சொல்லலை. கணவர் படிச்சிருக்காரு, இவங்க கிட்ட சொல்லலை. கணவர் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து சொல்லலை, நான் இந்த லெட்டர் எப்போ வந்துச்சு, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக கணவர் வந்து அதை கிழிச்சு போட்டணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் மறந்துட்டு பேண்ட் பேக்கெட்டில் வச்சுருவார். ஆனால் அவர் இவங்ககிட்ட சொல்லும்போது, ஆமாம் நான் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. இவர் வந்துட்டு, நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன உங்கள் அம்மா இப்போ போல் பணம் கேட்டு தானே எழுதியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அது சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் ரொம்ப ஜாஸ்தியாகி பயங்கரமாக சண்டை போகும். ஒரு கட்டத்தில் கணவர் வந்து சொல்லுவார், என்ன உனக்கு இப்போ அப்படி தான் நான் லெட்டர் ஓப்பன் பண்ணி படிப்பேன், இப்போ என்ன உனக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்வாங்க. இவங்களும் வந்து கோவத்தில் பக்கத்தில் ஒரு தீப்பெட்டி இருக்கும், அதை எடுத்து கொளுத்தி முந்தானையை வச்சு கொளுத்திடுவாங்க. உடனே கணவர் பயந்து போய் தண்ணியை எடுத்து ஊற்றி எல்லாம் அணைச்சிட்டு ஒரு நாடகமே இங்கே நடக்கும். இது வந்து அவங்க ரூமில் நடக்கும், மேலே மாடியில். கீழே கிச்சனில் வந்து எல்லாம் சமைச்சிட்ருப்பாங்க. இது ஒரு பெரிய குடும்பம். அவங்க அண்ணி, அவங்களுடைய நாத்தனார் எல்லோரும் இருப்பாங்க. அவங்க நாத்தனார் கூப்பிட்ற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கீழே போவாள். கீழே போய் அவளும் சமையல் வேலையெல்லாம் சேர்ந்து பார்த்துட்ருப்பாள். அவங்க நாத்தனார் கேட்பாங்க, என்ன முந்தான கருகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை ஏன் கேட்குறீங்க, நீங்கள் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு பாருங்கள், நீங்கள் சொன்னது நான் தான் கேட்கல. அடுப்பில் வச்சுருக்கிற பாத்திரத்தை முந்தானையை பிடிச்சி தூக்குனேன், அது தூக்கும்போது தெரியாமல் முந்தானை கருகிடுச்சு அப்படின்பா. அப்புறம் முந்தானை எடுத்து சொருக்கிட்டு அவளும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாள். பக்கத்தில் இருக்க உருளைக்கிழங்கு வேக வச்சுருப்பாங்க, அதை எடுத்து உளிச்சிட்ருப்பாள். அதை உளிச்சிட்டே வந்து அம்மாவுக்கு பணம் அனுப்பணும், எப்படி அனுப்புறதுன்னு தெரியல, கணவருக்கு தெரியாமல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டே யோசிச்சுட்ருப்பாள். ஆனால் இவங்க அம்மாவோட ஊரில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தோணும் அப்படின்னா, இவர் வந்து பொண்ணை வந்து ஒரு நல்ல பணக்கார குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க, அவருடைய மருமகனும் ஒரு நல்ல பெருந்தன்மையானவர், அதனால் அவங்களுக்கு பணம்லாம் எப்பவும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கிற கதையே வேறு. இந்த இடத்துல அவங்க ஆஷா பூர்ணதேவி எழுதியிருப்பாங்க, இதனால தான் நான் பெண்களை வந்து தீப்பெட்டியோட ஒப்பிடுறேன். பெண்களுக்கு எல்லாவற்றையும் எரிக்கும் ஆற்றல் இருந்தும் அவங்க தன்னைத்தானே அழித்துக்கவும் மாட்டாங்க, ஆண்களுடைய பெருந்தன்மைங்கிற போலி முகமூடிய கிழித்தெறியவும் மாட்டாங்க. இதுதான் பெண்களுடைய குணம். இந்த பெண்களுடைய குணத்தை தெரிந்த ஆண்கள் அவங்களுக்கு சாதகமாக பெண்களை எந்த ஒரு பயமும் இன்றி சமையல் அறையிலையும் படுக்கை அறையிலையும் பாக்கெட்லேயும் கூட அடைத்து வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதை எழுதியிருப்பாங்க. இது எப்படி இருந்ததுன்னா, இந்த கதை ஒரு ஆஷா பூர்ணதேவி எழுதின இந்த கதைகளை நம்ம ஒரு பெண்ணியம் பேசுகிற கதையாக மட்டும் எடுத்துட முடியாது, இல்லை ஒரு குடும்ப கதையாக மட்டும் எடுத்துட முடியாது. அந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஒரு குடும்பத்தில் ஒரு 4 சுவத்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள் அவங்களுடைய தான்கிற உணர்வும் கோபங்களும் ஆசைகளும் அதையெல்லாம் மோதிக்கும் போது அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு மன இறுக்கம், தனிமை, அதையெல்லாம் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி காட்டியிருக்காங்க. எனக்கு இந்த ஆஷா பூர்ணதேவி கதைகளில் பிடிச்சதே அவங்க மனிதர்கள் எப்படி போலி வேடமிடுறாங்க, அந்த போலி வேடத்தை தெரியும் போது அவங்களுடைய உண்மையான தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த கதை ஒன்று நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அடுத்து இன்னொரு கதை மௌனி அவர்கள் எழுதிய அலியாச்சுடர். இந்த கதை நான் ஒரு டாப் 50 கதைகள் தமிழ் சிறுகதைகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இந்த கதை கிடைச்சிது. இது படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மௌனியை பற்றி தெரியவே தெரியாது. அவர் அந்த எழுத்தாளர் பற்றி நான் படித்ததே கிடையாது. இந்த கதையை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு உணர்ந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் மௌனி யார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அவர் மொத்தமாகவே ஒரு 24 கதைகள் தான் எழுதியிருக்காரு அவருடைய வாழ்க்கையிலே. ஆனால் ஒவ்வொரு கதையிலையும் அவ்வளவு தத்துவார்த்தமான விஷயங்கள் உள்ளே ஒளிந்திருக்கும். இந்த கதையுமே அந்த மாதிரி ஒரு கதை தான். இந்த கதையில் ஆக்சுவலாக மௌனியோட கதையை ஒரு நவீன ஓவியத்தோடு கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி ஒரு மாடர்ன் பெயிண்டிங் இருக்கும், சும்மா பார்த்தா ஏதோ 4 கலர் எடுத்து கேன்வாஸில் தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம பார்த்தா எதுக்குடா இந்த பெயிண்டிங்கை போய் ஒரு 50 லட்சம்லாம் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாங்குறவங்களுக்கு அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அது வழியாக அவங்க ஏதோ உணர்றாங்க. அந்த மாதிரி தான் மௌனியோட கதைகளுமே இருக்கும். பெருசாக அதில் கதையினே இருக்காது, கதை அமைப்பு அப்படிங்கிற எதுவுமே இருக்காது. ஆனால் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு தனித்துவமான உணர்வு ஏற்படும். இந்த கதையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒருவர் அவங்க நண்பர்கிட்ட அவர் கோயிலில் பார்த்தா ஒரு பொண்ணை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணு ஒரு தடவையாவது இவங்களை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏங்குவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அதுதான் கதையே. இந்த கதையை அப்படியே படித்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை, அந்த நண்பரை உடல், அந்த கதை சொல்கிறவர் உயிர், அந்த பெண் ஆன்மா, அப்படி நினச்சி படித்தோன்னா இன்னும் ஆழமான தத்துவ கருத்து அந்த கதையில் புரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த கதையை படித்ததுக்கப்புறம் நிறைய இந்த தத்துவ ரீதியான சிந்தனைகள் தூண்டுற மாதிரி இந்த கதை இருந்தது. இதில் ஒரு வரி வரும், அந்த வரி நான் இங்கே சொல்லிக்கிறேன். அவள் கடவுளின் முன் தியானத்தில் நிற்கும்போது அவளுடைய புறப்பூச்சுக்கள் அனைத்தையும் அழித்து விட்டாள். கடவுளின் முன் மனிதர்கள் எவ்வளவு எழில் கொள்ள முடிகிறது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் மௌனியோட கதை. இதை நம்ம சும்மா சொல்லும் போதோ வாசிக்கும் போதோ நம்மளுக்கு புரியாது. பட் அதை படிக்கும்போது ஒரு நல்ல உணர்வு வரும். உண்மையாகவே பார்த்தோம்னா நம்ம கடவுள் முன்னாடி மட்டும்தான் எந்த ஒரு முகமூடியுமே இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லாரும் முன்னாடியும் ஏதாவது ஒரு முகமூடி போட்டுட்டு தான் இருக்கும். இந்த உடலும் உயிரும் சேர்ந்த மனிதன் இந்த மாதிரி முகமூடிகள்லாம் அணியும் போது அவனுடைய உண்மையான ஆன்மா அதை மறைத்திடுது. இந்த உடல் உயிருங்கிறது கொஞ்ச நாள் மட்டும் அந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் எரியக்கூடிய ஒரு தீப்பெட்டி மாதிரி தான். ஆனால் ஆன்மாங்கிறது அப்படி கிடையாது. அது எப்போவுமே அணையாத ஒரு அழியா சுடர். இந்த ஆன்மாவை அறியறதுக்கான, இந்த ஆன்ம தரிசனத்துக்கான ஒரு உன்னதமான பாதை மாதிரி தான் இந்த இலக்கியங்கள். அவ்வளோ. நன்றி. அத்வைத வேதாந்தத்தை